வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது தோசை ரெசிபி போடுங்க அப்படின்னு. இன்னைக்கு எங்க ஊர்ல செய்யற அடை தோசை தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸிங்க. ரெண்டே பருப்பு தான் போட்டு ஊற வச்சு ஆட்டி சுட போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. நான் அவங்கள அறிமுகப்படுத்துறேன். நீங்களே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்களே கேளுங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டு பெரிய கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. யாருன்னு நீங்க கெஸ்ட் பண்ணுங்க. நான் கடைசியா சொல்றேன் யாருன்னு. இவங்கதான் எங்க வீட்டு மகாராணி, அதாவது என்னுடைய ஃபேவரட் குட்டி பிள்ளை. சரி, நீ சொல்லு, எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவ சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு நட்சத்ரா. அங்க பார்த்து சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு நட்சத்ரா. எங்க அத்தை சூப்பரா சமைப்பாங்க. இன்னைக்கு அத்தை என்ன செய்ய போற? அடை தோசை. நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவியா? சொல்லுவேன். சொல்லு, எல்லாம் வீடியோ பாருங்க. அது சொல்லு அத்தைக்கு. எல்லாரும் வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு வீடியோ. தேங்க்யூ. இன்னைக்கு அடை தோசை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாங்க. நான் முதல்ல பருப்பெல்லாம் ஊற வச்சிருக்கிறேன். அதோட அளவுக்கு என்னன்னு சொல்றேங்க. இப்போ பாருங்க, இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு. இந்த 3 பருப்பு தாங்க, பாசி பருப்பு எதுவுமே இல்லை. இந்த டம்ளர்லயே அளந்து வச்சிருக்கிறேன். டம்ளர் வேற வேறையா இருக்குதுன்னு நினைக்க வேணாங்க, ஒரே அளவு தான். நீங்க எந்த டம்ளர்ல எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்ல அளந்துக்குங்க. 1 டம்ளர், இது 1/4 டம்ளர், இது 1/4 டம்ளருங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கலாம். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 இனுக்கு எடுத்துருக்கிறேங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு சிறு துண்டு, தேங்காய் மூடி கொஞ்சம் அரை மூடி கம்மியாக துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நான் முன்னாடியே பருப்பு அரிசியும் நல்லா 2-3 டைமு கழுவி ஊற வச்சிருக்கிறேன். இனி இது கிரைண்டரில் போட்டு நல்லா குறன்னு கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஆட்டி எடுத்துட்டு நாம் இது எல்லாம் மிக்சியிலேயே அடிச்சும் கூட கலந்துக்கலாம், இல்லை கிரைண்டரில் ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாம், அது உங்கள் சௌரியம். நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த மாவோட சேர்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஆட்டி கொஞ்சமாக இது தோண்டி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் தண்ணியாட்டம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்துருக்குறேங்க. அதாவது பூரி மாதிரி போடலாங்க, அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்குங்க ஆட்டும் போதே. அப்புறம் கூட நீங்கள் சப்போஸ் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்ததுன்னா 2 அரிசி மாவு கூட நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தோசை பக்குவத்துக்கு, தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் திக்னஸாக தான் ஊற்றி இருக்கிறேன். சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். இப்போ பாருங்க,
ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டு கூட ஒரு நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்க வெந்துருச்சு. தோசை எடுத்துக்கலாம். மறுபடியுமே அடுத்த தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க அடை தோசை மாவில் வந்து தோசை சுட்டு எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் பூரி போடலான்னு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ பாருங்க கெட்டியாக மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமையே கொஞ்சம் கெட்டியாக நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்குங்க. இப்படி கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி ஆட்டம் இருந்ததுனால கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கூட சேர்த்திக்கிங்க. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் தோசை விட பூரினா பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பூரி சுட்டோம்னா சட்னி சாம்பார் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. எங்கள் வீட்டு வாண்டுகள்லாம் காரபூரின்னு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து இட்லி துணியோ ஒரு ஒயிட் துணியோ எடுத்து ஈரம் பண்ணி இதில் போட்டுங்க. இப்படி வடையாட்டம் தட்டி தட்டி கூட நீங்கள் எண்ணெயில் போடலாம். இப்போ பாருங்க எண்ணெய் எங்கே காஞ்சிட்டு இருக்குது, போடலாம். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு. நாம இந்த பூரி போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் திக்னஸாக தட்டி போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வருங்க. நார்மல் பூரி சுடுற மாதிரியே தான் அது தேய்ச்சி போடுறோம், இது வந்து தட்டி போடுறோங்க. இப்போ பாருங்க இதை எடுத்துட்டு அடுத்தது இதே மாதிரி தட்டி போடலாம். நல்லா எண்ணெய் சூடாகவே இருக்கட்டுங்க. அப்புறம் வந்து கூட நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணிக்கங்க. கொஞ்சம் வெந்த உடனே தான் அது உப்பி வருங்க பூரி. அடுத்தடுத்தது கூட போட்டுக்கலாங்க. வெந்தோடனே அடுத்தது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம அடை தோசையில வந்து தோசை சுட்டோம், மாவாட்டி தோசை சுட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம காரபூந்தி மாதிரியுமே பூரி மாதிரி அதாவது போட்டு எடுத்துட்டுங்க. சூப்பரா இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்க கார சட்னி செய்யலாம், தேங்காய் சட்னி செய்யலாம். குட்டீஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்க அதாவது இப்ப பாருங்க எங்க வீட்டுல பூரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குது. கெஸ் பண்ணீங்களா இது யாருன்னு? எங்க அண்ணா பொண்ணுதாங்க. அதாவது இப்ப சம்மர் லீவு ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்கிறா. இங்கதான் இருக்கிறா. அண்ணா வீடெல்லாம் பக்கம் தான், அதனால அடிக்கடி வந்துருவா. இப்போ இந்த பூரியை டேஸ்ட் பண்றதுக்கு கொடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. எடுத்து சாப்பிடுமா, பிச்சு தட்டுமா, இதை சாப்பிட்டு பூரிய சாப்பிட்டு பாரு. பிச்சு சாப்பிடு. சூடா இருக்கா? பிச்சு சாப்பிடு. பரவாயில்லையா? பூரி சூப்பரா இருக்கு. அங்க பார்த்து சொல்லு. பூரி சூப்பரா இருக்கு. நீங்க வீட்ல பூரி டைப் பண்ணுங்க. குட்டி பூரி
இப்ப பாருங்க அடை தோசை வந்து எப்படி செய்யறது என்னன்னு பாத்தீங்க. நீங்களும் வீட்ல இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் பாருங்க வீடியோ கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க நான் சொல்றது எல்லாமே சொல்லிட்டான். நான் சொல்லவே வேண்டாம், ஒருத்தர் இருந்தா போதுங்க, எல்லாமே சொல்லிடுறான். நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இந்த அடை தோசை, இந்த பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பை பை சொல்லிடலாமா? Bye. ஓகே, பை பை. மிஸ் பண்ணாம வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, பை பை.